ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யமினி தமிழுடைய இனிவும். இன்றைக்கி யமினி பிரபு விலாகில் காராமணி குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. 5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது ஹீட்டான பின்னாடி ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. இந்த ஆனியன் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கிறேங்க. ஆனியன் நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதையும் நீலவாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்து அதையும் 1 மினிட் நல்லா வதக்கிக்கிறேங்க. வதங்கின பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்குனா போதுங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதங்கின பின்னாடி இதை ஆற வச்சிட்றேங்க. ஒரு பக்கம் எடுத்து ஆற வச்சிடறோம். ஆறின பின்னாடி நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு பக்கம் அதே பேனில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்து அதில் கடுகு போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்ச பின்னாடி நான் நீல கத்திரிக்காய் 2 குட்டி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். அதை நீல வாக்கில் கட் பண்ணி ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிக்கிறேங்க. நல்லா வதங்கி வந்த பின்னாடி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா குக்கரில் காராமணி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை உள்ளே சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த குழம்புக்கு தேவையான அளவு அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதித்த பின்னாடி நம்ம வேக வச்சுருக்க அந்த சுண்டலை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 செகண்ட் போதும். நம்ம புளி தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸை விட கம்மியான அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை உள்ளே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி கறிவேப்பிலை தூவி இறக்குனா நம்மளுடைய சுவையான டேஸ்டியான ஹெல்தியான காராமணி குழம்பு ரெடி. இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.